இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற பொழுது உலகம் எவ்வளவு துயரத்தையும் மனித உயிர்களின் இழப்பையும் சிந்தித்ததோ அதை போன்ற நிலைக்கு இந்த உலகம் தயாராக வேண்டும். எல்லினோ என்ன ஆகுதுன்னா கிளைமேட் சேஞ்சினால இன்னும் தீவிரமாகுது. எல்லினோ, ஸ்ட்ராங் எல்லினோ, சூப்பர் எல்லினோ. இப்ப புதுசாக பேர் வச்சுக்காங்க, காட்ஸில்லா எல்லினோ பேர் வச்சுக்காங்க. தமிழ்நாட்டில் 3 ஒருவர் மறைத்து போனார்கள் அந்த சூப்பர் எல்லினோல. வெப்பம் மக்களை கொல்லும். சென்னையில் தரமல்ல ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட்டு தான், யங்ஸ்டர் 23-24 இயர்ஸ் இருக்கும், டப்புனு விழுந்து இறந்துட்டான், ஹீட் ஸ்ட்ரோக். புயல்கள் தீவிரமாகுது, மழைப்பொழிவு தீவிரமாகுது, வெயில் தீவிரமாகுது, வறட்சி தீவிரமாகுது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் தீவிரமாகுது. எல்லாவற்றையும் தீவிரப்படுத்துது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். Climate change will undo the progress that humanity has achieved in terms of public health in the last 150-200 years. ஏன் இந்த கருத்தரங்கு தேவைப்படுகிறது? ஏன் நாம் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம்? ஏன் நாம் கூடியிருக்கோம் அப்படின்னு முக்கியமான விஷயத்தோடு நான் என்னோட உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நேற்றைக்கு தான் லான்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு நிறுவனம், ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு சென்டர் ஃபார் என்வாயர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு என்னவென்றால், இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற பொழுது உலகம் எவ்வளவு துயரத்தையும் மனித உயிர்களின் இழப்பையும் சிந்தித்ததோ அதை போன்ற நிலைக்கு இந்த உலகம் தயாராக வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் நேற்றைக்கு தான். அந்த எச்சரிக்கையோடு தான் இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகம் பிறந்து தோன்றி 400 கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியும். 4 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு இந்த பூமியோட வயசு, 400 கோடி ஆண்டுகள் ரஃபா. அதில் இன்னைக்கு இருக்கின்ற ஹோமோசாப்பியன்ஸ் தோன்றி ஒரு 2 லட்சம் வருஷம் வச்சுக்கலாம், ஒரு 2 lakh இயர்ஸ் வச்சுக்கலாம். ஹோமோசாப்பியன்ஸ் சொல்லக்கூடிய இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களின் முன்வடிவம் ஹோமோசாப்பியன்ஸ். அந்த ஹோமோசாப்பியன்ஸ் தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த டைம் ஸ்கேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்னினோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டைம் ஸ்கேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 400 crore இயர்ஸ் பூமி பெருவெடிப்புக்கு பிறகு, பிக் பேங்குக்கு பிறகு பூமி தோன்றி 400 கோடி வருஷங்கள் ஆச்சு. ஆனால் ஹோமோசாப்பியன்ஸ் தோன்றி 2 லட்சம் வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற மாடர்ன் சொசைட்டி அது உருவாகிறதுக்கு முக்கியமான, அது தோன்றுவதற்கு முக்கியமான அடிப்படை காரணம் விவசாயம் பிறந்தது. அக்ரிகல்ச்சர் நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம் தெரியுமா? 10,000 வருஷம் முன்னாடி அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சோம். 10,000 வருஷம் தான் ஆச்சு அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சு. நமக்கெல்லாம் தெரியும், உலகம் ஒரு பல லட்சம் ஆண்டுகள் முன்பாக பனிப்படர்ந்த பிரதேசமாக இருந்துச்சு. பரிணாம மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலகி உயிர்கள் தோன்றின. நான் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன், உயிர்கள் தோன்றின. கடைசியாக தோன்ற உயிரின் தான் மனிதன். ஆனால் தான் சலீம் அலி அவர்கள் அழகாக சொல்வார், மனிதனில்லா உலகத்தில் பறவைகள் வாழலாம், ஆனால் பறவையில்லா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா பறவையில்லா உலகத்தில் ஏன் மனிதனால் வாழ முடியாதுன்னா, உலகத்தில் இருக்கிற பூச்சி இனங்கள்லாம் நம்மளோட சாப்பாட்டை அழிச்சிடும். அதுக்கு நம்ம உதாரணம் இருக்கு. 1948-49 சீன புரட்சி முடிந்து மாவோ அவர்கள் சீனாவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 1950 ஒரு கிரேட் லீப் ஃபார்வர்ட் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார். முன்னோக்கி செல்வோம், சீனா முன்னோக்கி செல்வோம் திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்தை அறிவிச்சார் என்ன சொல்றாருன்னா, எல்லோரும் போய் உங்களுக்கு கிடைக்கின்ற பறவைகளை கொன்று குவித்து வாருங்கள் சொல்றாரு. விளையாட்டுக்கு சொல்ல, ஸ்பாரோ, புறா, காக்கா என எந்தெந்த பறவைகள் மக்கள் பார்த்தார்களோ அவற்றை கொன்றார்கள். வண்டியில ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்ட பறவைகளை எடுத்துக்கொண்டு அரசாங்க அதிகாரிகள் ஒப்படைச்சாங்க. ஏன்னா அப்போ ஒரு சிந்தனை இருந்துச்சு, பறவைகள் நம்ம உணவை சாப்பிட்டு சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனை இருந்துச்சு அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில். அப்போ ஆயிரக்கணக்கான பறவைகள் கொல்லப்பட்டன. அந்த பறவைகளை கொண்டு போய் அரசாங்க அதிகாரிகிட்ட மக்கள் கொடுத்து பணத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் விளைவு தெரியுமா? பறவைகள் இல்லாதனால அப்போது இருந்த பூச்சி இனங்கள்லாம் நம்முடைய உணவை அழித்து ஒரு மிகப்பெரிய ஃபெமைனை, மிகப்பெரிய ஒரு வறட்சியை சைனா 1960 சந்திச்சது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உயிர் நீத்தார்கள் சாப்பாடு கிடைக்காம. அப்ப இந்த பயோடைவர்சிட்டி இருக்குல்ல, ஈகோசிஸ்டம் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம தான் கடைசியா தோன்ற உயிரினம். நாம இந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை ஏன் கண்டுபிடிச்சோம் தெரியுமா? இந்த விவசாயம் கண்டறியப்படுவதற்கு ஒரு பல ஆண்டுகள் முன்பாக 10,000 வருஷம் தான் விவசாயம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பூமியோட டெம்பரேச்சர் +10 போகும், இல்லை -10 போகும். இந்த உலகம் இது வரைக்கும் 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பார்த்துருக்கு, உயிர்களின் பேரழிவை பார்த்துருக்கு. உயிர்களின் பேரழிவுனா அந்த சமயத்தில் வாழ்ந்த உயிரினங்கள்ல 60 to 70% அழிஞ்சு போச்சுன்னா அது மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் இப்பொழுது நடைபெறக்கூடிய 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. என்னன்னா, அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போதும், உயிர்களின் பேரழிவு நடைபெற்ற போதும் மனிதன் என்கிற இனம் இங்க கிடையாது.
அதற்கு காரணம் வந்து வேற்று கிரகத்தில் வந்து மோதிய விண்கற்களோ ஆஸ்ட்ராய்டோ மெட்டிராய்டோ அல்லது இங்கே இருந்து ஒரு வைரஸோ தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் டைனோசர் காணாமல் போச்சு. மேமோத் என்று சொல்லக்கூடிய யானையின் முன்னோடியும் காணாமல் போச்சு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழிந்து போன அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ல. ஆனால் இப்போ நடைபெறக்கூடிய 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்ன? 6வது உயிர்களின் பேர்களுக்கு என்ன வேறுபாடு? முதல் முறையாக மனிதன் என்கிற இனம் இந்த பூமியில் வாழுது. அது மட்டுமல்ல, இந்த 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித இனம்தான், நாம தான். மனிதர்களுக்கு கொல்லிக்கட்டையை வச்சு தலையில சொஞ்சுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம 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 அழிஞ்சு போவதற்கு, நம்ம அழிந்து போவதை தடுப்பதற்கு எந்த விலங்குகளும் தயாராக இல்லை, எந்த பறவைகளும் தயாராக இல்லை. நீங்க நாம முடிவு பண்ணிட்டோம், நம்ம அழிஞ்சு போற முடிவு பண்ணிட்டோம்னா அதை பற்றி காட்டில் இருக்க சிங்கத்துக்கும் புலிக்கும் காக்காவுக்கும் குருவி கவலை இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கான உரிமை மனிதர்களுக்கு கிடையாது என்பதை நான் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விவசாயத்தை கண்டறிந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த பூமியின் சராசரி வெப்பளவு +1லேருந்து -1 தான் வேரியாச்சு இந்த 10,000 வருஷத்தில். அது வேணா +10லேருந்து -10 போகும், வாழ முடியாத ஒரு இடத்துல இருந்து. அப்போ விவசாயத்தை கண்டுபிடித்ததுக்கு மனிதர்கள் கண்டுபிடித்ததுக்கு இன்வென்ட் பண்ணதுக்கு ஒற்றை காரணி இந்த பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் +1லேருந்து -1 வேரியானதான். நாம் உயிர்கள் வாழ்வதற்கு வெப்பம் வேணும், யார் வேணான்னு சொல்ல. நீ உலகத்தோட மிகப்பெரிய பயோடைவர்சிட்டி எங்க இருக்கும் பாருங்க, டிராபிக்கல் ரீஜனா இருக்கும். சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, இங்க தான் பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். நீங்க போலார் ரீஜன்ஸ்ல, வடதுருவத்தில் அல்லது நார்த் போல்ல பல்லுயிரும் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு செழித்தோங்கிய ஒரு பயோடைவர்சிட்டி அது இருக்காது. முக்கியமான காரணம் இந்த பகுதி தான் டிராபிக்கல் பிளேஸ் வேர் தேர் இஸ் லாட் ஆஃப் ஹீட். உயிர்கள் வாழ்வதற்கு வெப்பம் வேணும், வெப்பாடி உயிர்கள் வாழாது. இந்த 10,000 வருஷமா தான் விவசாயம் செய்து இடத்தில் நாம் வாழ ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி ஹண்டர் கேதரர்ஸ், கண்ணில் கிடைக்கிற விலங்கை வேட்டையாடுவோம், கண்ணில் கிடைக்கிற பழங்களை எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளவுதான் நாம. ஹண்டர் கேதரர்ஸ் தான் நாம. அப்ப ஹண்டர் கேதரர்ஸ் அந்த நாம கடந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயத்தை கண்டறிந்த இடத்தில் வாழ்ந்து உற்பத்தி ப்ரொடக்ஷன் என்கிற விஷயமே லாஸ்ட் 10,000 இயர்ஸ் நமக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சு கிராமங்களாகி, குலங்களாகி, குடிகளாகி, இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுதுல நேஷன் ஸ்டேட், இந்தியா, பாகிஸ்தான், சைனா, அமெரிக்கான்னு மாடர்ன் நேஷன் ஸ்டேட் சொல்லுற தேரி சொல்லுதுல, இந்த மாடர்ன் நேஷன் ஸ்டேட் உருவாருக்கு ஒற்றை காரணி இந்த பூமியோட டெம்பரேச்சர் +1லேருந்து -1 வேரியானது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இந்த 400 கோடி வருஷம், 2 லட்சம் வருஷம், 10,000 வருஷம், இந்த மூணு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி தோன்றி 400 கோடி வருஷம், ஹோமோசாப்பியன்ஸ் தோன்றி 2 லட்சம் வருஷம், விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு 10,000 வருஷம். ஆனால் கடந்த 200 வருஷத்தை நீங்க குறிப்பிட்டாக நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 200 வருஷத்துல நாம என்ன நினைச்சோம்னா, நாம தான் அந்த பூ உலகின் தாதா, நாம தான் அந்த உலகத்தோட தாதா அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணோம், எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருள்களை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் கார்பன் சேர 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 என்ன பொருட்கள் அவை? நிலக்கரியும் கேஸும் யுரேனியம் தான். அவ என்னது? ஃபாசில் ஃபியூயல், புதை படிம எரிபொருள். ஃபாசில்னா என்ன? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து மக்கி போன தாவரங்களும் விலங்குகள் தான் இந்த ஃபாசில் ஃபியூயல். வேற ஒன்று ஃபாசில் ஃபியூயல் யாரும் மேனுஃபேக்சர்லாம் பண்ணல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து இறந்து படிமமானதுதான் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ். விலங்குகளும் தாவரங்களும் தான் இந்த ஃபாசில் ஃபியூயல். அவை அனைத்தும் கார்பன். நீங்க நிலக்கரி எடுத்து கேஸ் எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் அது கார்பன் சேர 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 சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. வெப்பம் வேணும், பட்டு திரும்பி போயிடும். முன்னாடி அல்பிடோ எஃபெக்ட் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல, அல்பிடோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. எவ்வளவு வெப்பம் வருது பூமியில பட்டு எவ்வளவு திரும்பி போறதா அல்பிடோ எஃபெக்ட். நீங்க பள்ளிகளில் படிச்சிருப்போம் சயின்ஸ்ல. ஸோ இந்த பூமி இந்த வெப்பத்தை தக்க வைக்க ஆரம்பிச்சது. தக்க வைக்க ஆரம்பிச்சோன்னே பூமியின் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதான் நம்ம ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங், தமிழ்ல புவி வெப்பமாதல் சொல்றோம். இந்த குளோபல் வார்மிங் தான், இந்த புவி வெப்பமாதல் தான் கிளைமேட்ல பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்த ஆரம்பிக்குது. சார் சொன்னார்ல, ஐரோப்பாவில் கடந்த மாதத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் கடுமையான வெப்பத்தால். இப்போ நாம் பேசிக்கொண்ட தருணத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு பொழுது நூற்றுக்கணக்கான மக்களை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், சைக்ளோன்ஸ், ஹீட் வேவ்ஸ், ட்ரவுட், ஃபுட் ஷார்டேஜ்
ஏன்னா உலகம் முழுவதும் பல்வேறு சிக்கல்களை இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது யாரும் உருவாக்கியதல்ல, நாமே நமக்காக நம்மால் உருவாக்கப்பட்டதுதான். இந்த காலநிலை மாற்றம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலநிலை மாற்றம் பற்றி பல்வேறு விஷயங்கள் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி இளைஞர்களாகிய நீங்கள் ஏன் இது நடைபெற்றது? அதுவும் கடந்த 25 வருஷம் இருக்குல்ல, உலகம் முழுவதும் ஒரு கிரேட் ஆக்சலரேஷன் பேர்ல ட்ரம்ப்னு ஒருத்தர் பிரசிடண்டா வராரு. அவர் என்ன பண்றாரு? கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸே நிராகரிக்கிறார். ட்ரில் பேபி ட்ரில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். எல்லாரும் போங்க, எண்ணெய் எடுங்க, நிலக்கெடுங்க சொல்றாரு. அவ்வளவும் கிளைமேட் சேஞ்ச் அதிகப்படுத்துது. உலகம் முழுவதும் கடந்த 25 வருஷத்துல வளர்ச்சிங்கிற பேரில் நாம் எடுத்த விளைவுகளை இன்றைக்கு உலகம் சந்தித்து 200 வருஷத்துல நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கடந்த 25-30 ஆண்டுகள்ல உலகம் முழுவதும் ஒரு வெறிகொண்ட வளர்ச்சியை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அது வளர்ச்சியா இல்லையா என்பது வேற கேள்வி. ஆனால் ஒரு கடுமையான சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நீடித்து நிலைக்காத வளர்ச்சியை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. நீங்க எங்களை சபிக்கலாம், இளைய தலைமுறை நீங்க எங்களை சபிக்கலாம். நீங்க தான் அந்த பூமியை நாசப்படுத்திய தலைமுறையை சேர்ந்தவர்கள் நீங்க சபிக்கலாம். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, நாங்க தான் அந்த பூமியை கெடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எஸ், we are the people responsible for this destruction. நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா இது உங்க பூமி. இது எங்களை போன்ற சுயநலமிக்க ஒரு 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 சமூகத்திலிருந்து, ஒரு வயதான கூட்டத்திலிருந்து நீங்கள் இந்த பூமியை பற்றி கொள்ள வேண்டும். நீங்க வாழ போறீங்க. நாங்கெல்லாம் அரைவல் லான்ச்சுக்கு டிபார்ச்சர் லான்ச்சுக்கு நடுவில் நிற்கிறோம். போர்டிங் கார்டெலாம் வாங்கிட்டோம். இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் இருப்போம். ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் இந்த பூமியில் அடுத்த 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ போறீங்க, 70 ஆண்டுகள் வாழ போறீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ போகுது. இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த ஒன் டே நேஷனல் கான்ஃபரன்ஸ் நிச்சயமாக உதவி செய்யும் நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி விலங்கியல் துறையை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆகப்பெரும் சவால் என்பது கிளைமேட் சேஞ்சும் ஜூனாட்டிக் டிசீசஸ் தான், விலங்கியல் தொற்று நோய்கள். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நிறைய. இந்த விலங்கிலிருந்து மனிதர்கள் தொற்றக்கூடிய கோவிட் உட்பட, எபோலா உட்பட, சார்ஸ், மெர்ஸ், இவை எல்லாம் விலங்கியல் தொற்று நோய்கள். விலங்கிலிருந்து மனிதருக்கு வரக்கூடிய நோய்கள். சாதாரண நோய்க்கும் விலங்கியல் தொற்று நோய்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க காலராக்குரிய வைரஸ் இருக்கும், ஸ்மால் பாக்ஸ்க்குரிய வைரஸ் இருக்கும், போலியோக்குரிய வைரஸ் இருந்துச்சு. போலியோக்குரிய வைரஸ் தான் இந்த போலியோ ஸ்மித்திஸ் வைரஸ். ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் தான் வேரியோலா வைரஸ். அது இங்க இருக்குது. நம்ம வேக்சினேஷன் போட்டோம், ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணோம், தடுத்துட்டோம், கட்டுப்படுத்திட்டோம். ஆனா சார்ஸ், மெர்ஸ், எல்லோ மங்கி ஃபீவர், நிப்பா, எபோலா இதெல்லாம் இங்க இருக்கிற வைரஸ் கிடையாது. எங்க இருக்குது? இது விலங்குகள்கிட்ட இருக்குது, வைல்ட் லைஃப்ல இருக்குது, காட்டுயிர்ல இருக்குது. காட்டுயிர் நமக்கு எப்படி வருது? நமக்கே வருது. அதான் ஸ்பில் ஓவர்னு சொல்றாங்க. டெய்லி ஸ்பில் ஓவர் நடக்காது. எப்பெல்லாம் நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும்போது நமக்கு பிபி வருது, சுகர் வருது இல்லையா? அது மாதிரி காட்டுயிர்களுக்கு நீங்க உள்ள போய் டேம் கட்டுறீங்க, உள்ள போய் ரோடு போடுறீங்க, உள்ள போய் பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்கன்னா அதோட வாழ்விடம் அது. காடுகள் என்பது காட்டுகளோட வாழ்விடம். அது அந்த காட்டுகளோட வாழ்விடத்தை போய் நீங்க அழிச்சீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி எச்சில் மூலமாகவோ எச்சம் மூலமாகவோ இந்த வைரஸ் பரவுவதாக வைராலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி ஜூனாட்டிக் டிசீசஸ்னால 1984 இருந்து 2018 வரைக்கும், நான் கோவிட சேர்க்கல, 2018 வரைக்கும் எவ்வளவு பேர் உலகத்தில் உயிரிழந்திருக்காங்க தெரியுமா? 1984 இருந்து 2018 வரைக்கும் எவ்வளவு பேர் கோவிட் டிசீஸ், எவ்வளவு பேர் இந்த ஜூனாட்டிக் டிசீஸ்ல உயிரிழந்திருக்காங்க தெரியுமா? 3.25 கோடி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நண்பர்களே. 1984 இருந்து 2018 வரைக்கும், நான் கோவிட சேர்க்கவே லிஸ்ட்ல. அப்ப கிளைமேட் சேஞ்ச் ஜூனாட்டிக் டிசீஸ் அதிகப்படுத்துது. ஜூனாட்டிக் லான்செட் என்கிற மிகப்பெரிய மருத்துவ ஆய்வுதல் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த ஆய்வுக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? கிளைமேட் சேஞ்ச் will undo the progress that the humanity has achieved in terms of public health in the last 150-200 years. சுகாதாரத்துறையில் கடந்த 150-200 ஆண்டுகளாக மனித இனம் பெற்ற முன்னேற்றங்களை இல்லாமல் செய்துவிடும் காலநிலை மாற்றம் சொல்லுச்சு அந்த லான்செட்டோட மருத்துவ ஆய்வுதல் சொல்லுச்சு. நாங்க ஏன் கவலைப்படுறோம், நாங்க ஏன் அச்சப்படுறோம்? இல்லை, இந்த உலகம் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆகப்பெரும் சவாலாக உருவெடுத்திருப்பது கிளைமேட் சேஞ்சும் ஜூனாட்டிக் டிசீசஸ் தான். இதை எக்ஸாபரேட் பண்ற மாதிரி அவன் எல்லினோ ஒரு விஷயத்துக்குள்ள நாம் சிக்கிட்டு இருக்கோம். எல்லினோவை யாரும் உருவாக்கல. எல்லினோ இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். பட் எல்லினோ என்ன ஆகுதுன்னா கிளைமேட் சேஞ்சினால இன்னும் தீவிரமாகுது. எல்லினோனா என்ன? பசிபிக் பெருங்கடல்ல பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதியில், ஈக்வேட்டரை ஒட்டியுள்ள பகுதியில் இயல்பை விட டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அது எல்னினோ. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளை இது நடந்துட்டு இருக்கும். 3 வகையில் எல்னினோ என்பது 3 வகைப்படும். எல்னினோ, ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் எல்னினோ.
இப்போ புதுசாக பேர் வச்சுருக்காங்க, காட்ஸில்லா எல்லினோ பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு நான் வர கடைசியில் எல்லினோ, ஸ்ட்ராங் எல்லினோ, சூப்பர் எல்லினோ, இது மூன்றும் எல்லினோ வகை. இந்த டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அது எல்லினோ, இயல்பை விட டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா லானினா. இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஃபேஸ் இருந்துச்சுன்னா எல்லினோ, நியூட்ரல் ஃபேஸ், லானினா. இந்த மூன்றும் சேர்ந்தது தான் என்சோ என்று சொல்லக்கூடிய எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன். இது யாரும் உருவாக்கியது அல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்னினோ இஸ் நாட் மேட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றம் வந்து எல்னினோ உருவாக்கல, இட்ஸ் அ ஃபினாமினான். அது ஒரு நிகழ்வு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்வு அது. ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம கவலைப்படுறோம்? ஏன் இன்னைக்கு இந்த லான்செஸ்டர் பல்கலைக்கழகம் சரி, அமெரிக்காவுடைய நோவாவும் சரி, வேர்ல்டு மெட்ரோலஜி ஆர்கனைசேஷன் சரி, ஏன் இப்போது வரக்கூடிய எல்னினோவை காட்ஸில்லா எல்னினோ என்று சொல்கிறார்கள் என்றால், இதுவரை உலகம் 1.8 டிகிரிஸ் ஹைக் தான் அந்த எல்னினோ காலகட்டத்தில் சந்திச்சிருக்கு. ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.8 தான் சூப்பர் எல்னினோ. எப்படிமா அந்த சூப்பர் எல்னினோ லாஸ்டா? எனி ஐடியா? சூப்பர் எல்னினோ 0.6 0.8 கூடுச்சுன்னா அது எல்னினோ. 1.2 டிகிரிஸ் கூடுச்சுன்னா ஸ்ட்ராங் எல்னினோ. 1.2 டிகிரிஸ் அளவு கூடுச்சுன்னா சூப்பர் எல்னினோ. இதான் 3 டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் எல்னினோல. 2015 இஸ் a சூப்பர் எல்னினோ இயர். அப்போ என்ன பார்த்து சென்னை ஞாபகம் இருக்கா? 2015 உங்களுக்கு 2023 இஸ் an எல்னினோ இயர். தூத்துக்குடி ஃப்ளட்ஸ், 2015 சென்னை ஃப்ளட்ஸ். இதே மாதிரி 1876 சூப்பர் எல்னினோ வந்துச்சு, 1.8 டிகிரி கூடுச்சு. தமிழ்நாட்டில் 3 ஒருவர் மரணித்து போனார்கள் அந்த சூப்பர் எல்னினோல 1876. அப்போ 1.8 டிகிரி செல்சியஸ் கூடுச்சு பசிபிக் பெருங்கடலில். பசிபிக் பெருங்கடலில் ஹீட் கூட என்ன ஆகும்னா, இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மாய்ஸ்சரை இழுத்துரும். அது ஹீட் வந்து மாய்ஸ்சர் இழுத்துரும். இங்கே மாய்ஸ்சர் என்ன ஆகும்? ட்ரவுட் வரும். அதனால தான் இந்தியாவின் முக்கியமான சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய டெபிசிட்ல வந்து போயிட்டு இருக்குது. இந்த 1876 வந்த எல்னினோ காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த 3 பேரில் ஒருத்தர் உயிரிழந்துட்டாங்க. எதனா தெரியுமா? பஞ்சத்தால். ஒரே ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு நம்ம உணவு பற்றாக்குறை நமக்கு ஏற்படாது. ஏன்னா கிட்டத்தட்ட 600 லட்சம் டன் நம்ம கோதுமையும் அரிசியும் வச்சிருக்கோம் நம்முடைய ஸ்டாக்ல. இன்னும் 2 வருஷம் நம்ம வச்சிருக்கோம், ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ பஞ்சம் பசி வந்து யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் வெப்பம் மக்களை கொல்லும். தெலுங்கானாவில் கடந்த மாதம் 45 பேர் இறந்துட்டாங்க ஒரே நாள் ஒரே இடத்துல. பீகாரில் இன்னும் பல இடங்களில் வெப்பத்தால் மக்கள். இப்போ நீங்கள் சென்னையில் தரமணில் ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட்டு தான், யங்ஸ்டர் 23-24 இயர்ஸ் இருக்கும், டப்புனு விழுந்து இறந்துட்டான், ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ வெப்பம் மக்களை கொல்லும். இப்பொழுது ஏன் காட்ஸில்லா எல்னினோன்னு சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 1.8 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸை தான் எல்னினோ காலத்தில் தமிழ் உலகம் சந்திச்சிருக்கு. ஆனால் இப்போது ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 3.5 டிகிரி அளவுக்கு வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நவம்பருக்கு மேலே இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்கிறாங்க. அப்படி என்றால் வரலாற்றின் நாம் டேட்டா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதில் 2027 ஆண்டு தான் உலகத்தின் மிக மிக வெப்பமான ஆண்டாக பதிவாகும் என்று ஆய்வாளர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு ஒரு புதுசு. இது ஏன் புதுசு சொல்றீங்களா? மனிதகுல வரலாற்றில் பூமியில் நீங்கள் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதுவீங்க? முன்னாடி எப்படி இருந்தோம்? பிஃபோர் கிரைஸ்ட் ஏடியில் இருந்தோம் இல்லையா? அது ஒரு மதத்தை குறிப்பதால் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டோம்? பொது ஆண்டுக்கு முன்பாக காமன் எரா, பிஃபோர் காமன் எரா ஆரம்பிச்சிட்டோம், சிஇ பிசி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பூமியில் மனிதகுல வரலாற்றை எழுதுனா எப்படி எழுதுனா 2024க்கு முன்னாடி 2024க்கு அப்புறம் தான். ஏன்னா 2024 தான் முதல் முறையாக இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்கள் 1.5 டிகிரிஸ் அளவை உயர்ந்ததை சந்தித்தார்கள். அது வரைக்கும் நமக்கு 1.5 டிகிரிஸ் அளவு உயர்ந்தது எப்படி நமக்கு தெரியவே தெரியாது. 2024க்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால தான் இவ்வளோ ஹீட் வேவ்ஸ் நான் பார்க்குறோம். நான் வெளியிடக்கூடிய கார்பனில் 90% பெருங்கடல்கள் வாங்கிக்கிறது, ஓஷன்ஸ் வாங்கிக்கிறது. அதனால நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பெருங்கடல் வாங்கலைன்னா நம்மால் இந்த உலகத்தில் மனிதர்களால் வாழவே முடியாமல் போயிருக்கும். இந்த ஓஷன்ஸ் வாங்கிக்கிறதால என்னாச்சுன்னா, ஹீட்டை வாங்கிக்கிறதாச்சுன்னா ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் மிக கடுமையாக அதிகரிச்சிருச்சு. அதனால தான் இப்போ காட்ஸில்லா எல்னினோ இயரில் 3 டிகிரிஸ் மேலே வரைக்கும் கூடுன்னு சொல்லி ஆய்வாளர் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிளைமேட் சேஞ்ச் இஸ் எக்ஸாபரேட்டிங் எவ்ரி டிசாஸ்டர். புயல்கள் தீவிரமாகுது, மழைப்பொழிவு தீவிரமாகுது, வெயில் தீவிரமாகுது, வறட்சி தீவிரமாகுது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் தீவிரமாகுது. எல்லாவற்றையும் தீவிரப்படுத்துது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களாகிய நீங்க தான் எங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை. கிரேட்டா டன்பர்க் அப்படிங்கிற ஒரே ஒரு சிறுமி 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட் வாசல்ல போய் ஒற்றையாளாக நின்றார் 2015-16. அவள் சொன்ன ஒரே ஒரு கோஷம்,
யூ வில் டை அவுட் ஆஃப் ஓல்ட் ஏஜ், வி வில் டை அவுட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். வயது முறிந்த நீங்கள் எல்லாம் வயது மூப்பால் இறந்து போவீர்கள், மரணித்து போவீர்கள். ஆனால் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் காலநிலை மாற்றம் கொண்டு வரக்கூடிய டிசாஸ்டர்னால மறைஞ்சு போவோம், அழிந்து போவோம் என்று ஒற்றை கோஷத்துடன் போயிருந்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த கோஷத்தை சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமையை மீட்பதற்கான ஒரு முன்னடிப்பாக, ஒரு துவக்க புள்ளியாக இந்த கூட்டம் அமைய வேண்டும் என்று உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கொள்கிறோம். பூவில் என்பது சார்பாக எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் என்வரன்மெண்ட் தான் பேசுறீங்களா, வேறு வேலையெல்லாம் கேட்பாங்க. எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் போடாது முக்கியம்தான். நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், நீட்டு பிரச்சனை முக்கியம், நான் எதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் வச்சிங்கன்னா, வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஃப் யூ திங்க் தட் யூ கேன் see when it comes, there will be nothing to see when it comes என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காலநிலை மாற்றம் என்பது மற்ற பிரச்சனைகள் போல அல்ல. இட்ஸ் questioning our existence. மனித இனம் இந்த உலகத்தில் பூமியில் வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க போயிட்ட பிரச்சனையாக நாம் காலநிலை மாற்றத்தை பார்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தி எப்படி ஒரு கிளைமேட், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு வெளியே 1 டிகிரி செல்சியஸ் கூடுறது, நம்ம ரிமோட் எடுத்து 1 டிகிரி செல்சியஸ் ஏசியில் குறைக்கிறது. ஆனால் ரோட்டில் இருக்கிற கிக் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், விவசாய தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நடைபாதையில் பழம் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பால் போடுறவங்க, குப்பை அள்ளுறவங்க, இவங்களாம் என்னது இது? அசால்ட்டா அரசாங்கம் சொல்லிட்டோம், காலை 10:30 மணிலேருந்து 3 மணிக்கு யாரும் வெளியே வராதுன்னு சொல்லிட்டோம். நாம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவோம், ரூமுக்குள்ளே உட்காந்துக்குவோம், ஏசி எப்படி உட்காந்துக்குவோம். ஆனால் 80% மக்கள் அங்கே சாலையில் பணியாற்றினால்தான் அவர்கள் வாழ்வாதாரம். அது இட்ஸ் an economic thing for them. நமக்கு ஒரு 1 டிகிரி செல்சியஸ் ஏசியில் குறைக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ நமக்கு ஒரு சாதாரண பிரச்சனை என்பது அவருக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அப்போ நம்முடைய மைண்ட் செட் என்பது சமுதாயத்தின் கடைசி அங்கத்தில் கடைசி படியில் யார் இருக்கிறார்களோ அவருடைய பார்வையிலிருந்து நாம் பிரச்சனை அணுக வேண்டும். பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கவிதா மனிதன் அவர்கள் பேசுவாங்க அதை பற்றி. இந்த காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட போவது பெண்களும் குழந்தைகளும் தான். அப்போ இளைஞர்களாகிய நீங்கள் தான் இந்த புவியை காப்பாற்றுவதற்கான அநேகமாக எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பணியாற்ற வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் உங்களை அச்சமூட்டுறதுக்காகவோ பயமூட்டுறதுக்காகவோ வரல, மிகப்பெரிய நம்பிக்கை வதைக்க தான் வந்திருக்கேன். உங்களுக்குலாம் தெரியும் வாங்காரி மாத்தாய் யாருன்னா அமெரிக்கா நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி வாங்காரி மாத்தாய். அவங்க நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் அவங்க யார் தெரியா உலகத்திற்கு. ஷீ இஸ் எ வெட்னரி பை ப்ரொஃபஷன். அவங்க ஒரு வெட்னரி டாக்டர். அவங்க பரிசை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றப்ப உலகத்திற்கு எல்லா பத்திரிகையாளர்களும் அவங்கள பார்த்து நீ யாரு தாயின்னு கேட்குறாங்க. நான் சொல்லியிருப்பேன், நான் சுந்தரராஜன், நான் பூவில் இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வாங்காரி மாத்தா இல்லையா, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சிருது, அந்த காட்டில் இருக்க சிங்கம், புலி, யானை போன்ற பெரிய விலங்குகள்லாம் சும்மா படுத்து உறங்குது. அப்படியே ஒரே ஒரு தேன்சிட்டு ஹம்மிங் பேர்டு மட்டும் பறந்து போய் ஒரு சின்ன அலகுல ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு அந்த தீ மேலே ஊற்றுது. ஒரு தடவை இல்லை, போது எடுக்குது ஊற்றுது, போது எடுக்குது ஊற்று செஞ்சுக்கிட்டே வந்துருக்குது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை பார்த்து கூப்பிட்டு லூசா நீ இம்மா தொட்டு தள்ளி போட்டான், ஒன்றால் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ பெரிய யானை படுத்திருக்கு, அவ்வளோ பெரிய சிங்கம் படுத்திருக்கு, அவ்வளோ பெரிய புலி படுத்திருக்கு, அதெல்லாம் நினைச்சா 5 நிமிஷத்தில் காட்டு தீ அமைச்சிடலாம். நீ ஒரு தம்மா தொட்டு தள்ளி போட்டான், ஒன்றால் என்ன செய்ய முடியும் கேட்டுச்சான் அந்த முயல் குட்டி ஹம்மிங் பேர்டை பார்த்து. அந்த ஹம்மிங் பேர்டு பதில் சொல்லிச்சான், என்னால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன் சொல்லிச்சான் அந்த ஹம்மிங் பேர்டு. அந்த கதை மற்றவர்களுக்கெல்லாம் போச்சான். மற்றவங்களாம் சேர்ந்து வந்து அந்த காட்டு தீயை அணைச்சாங்களாம். வாங்காரி மாத்தை சொன்னாங்க, நான் அந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன், மாற விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக மாற வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துடும். நம்மால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ, எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ அதை செய்ய கோருகிறது காலநிலை மாற்றம் என்று தெரிவித்து, இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட்டது சொத்து கிடையாது, நாம் பேரம்பேத்திற்கு வாங்கியிருக்க கடன். அதை வட்டி முதலமாக அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்குள்ள தெரிவித்து இந்த வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.